நானே ஆரம்பத்துல நீட்டெல்லாம் இருந்தாக்கா அப்படி இப்படின்னு நினைச்சதெல்லாம் உண்டு. அதாவது வந்த முதல்ல அப்புறம் யோசிச்சோம்னாக்க இது ஏன் வேணாங்கிறான்னாக்க அப்புறம் தான் தெரியுது இந்த சீட்டு பொறுக்கிற வேலையெல்லாம் நடக்கிறது. அதனால நீட்டு கண்டிப்பா வேணுங்க ஐயா. இப்ப நீட்டு வேணான்னு சொல்றது யாருன்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் எல்லாம் வேணான்னு சொல்லிங்க, மாணவர்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப நாடு முழுவதும் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தின நீட் எதிர்ப்பு போராட்டம் பத்தி உங்களோட கருத்து என்னங்க? நீட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கசிவோ அல்லது மற்ற ஏதாவது குளறுபடிகள் இருந்தா அதை சீர் செய்யறது முக்கியமானது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே சமயத்துல நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்றத ஏத்துக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா இப்ப நீட்டு இல்லைன்னு வச்சீங்களேன், இந்த பணக்கார வர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் அட்டம்ப்ட் அடிச்சவங்க கூட டாக்டர் ஆயிருக்கான். இப்ப என் அனுபவத்துக்கு நான் அதை பார்த்திருக்கேன். அப்படி டாக்டர் ஆகிறவங்க இங்க நான் சரியான மருத்துவத்தை அவங்க மேற்கொள்ள முடியுமா? உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நீட் இருந்தா எளிய மக்களுக்கும் போய் அதாவது மருத்துவ கல்வி சேரும். அவர்கள் திறம்பட படிச்சுட்டு வரும் பொழுது எளிய மகனா இருப்பான், அவன் நல்லா படிச்ச அதிக மார்க் மதிப்பெண் பெற்றிருப்பான். அவன் வரும் பொழுது திறம்பட படிச்சிருப்பான். ஏன்னா குடும்பத்தோட சூழல் நினைச்சு மக்களுடைய நலன் கருதி படிப்பான். அவனுக்கு ஏன்னா நிறைய வறுமையிலே சுழண்டு வந்தவன். அவனுடைய மக்கள் வலி காயம் எல்லாம் தெரியும். வரும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பான முழுமையான மருத்துவம் கிடைக்கும். இப்ப நீட்டு வேணான்னு சொல்றது யாருன்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் எல்லாம் வேணான்னு சொல்லிங்க, மாணவர்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. தூண்டி விட்டுட்டு இந்த அரசியல் முதலைகள் இருக்கு பாருங்க, இந்த மாண்புமிகுகள்லாம் ஒரு தடவை இப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, ஆட்சி மாற்றம் வரும் பொழுது கைதாகிறது, அவங்களுடைய சொத்து குவிப்பு. யாரை எடுத்துக்கங்க, அவங்க தேர்தலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த சொத்தையும் இப்ப இருக்கிறதையும் பாருங்க. அவங்களுக்கு அந்த மெடிக்கல் கல்லூரிகள்ல, மருத்துவ கல்லூரிகள்ல சீட்டு ஒதுக்கீடு உண்டு, பேரம். எங்களுக்கு இவ்வளவு சீட்டு அப்படின்னு. ஏன்னா இல்லைன்னா அங்கீகாரத்துல கோளாறு பண்ணிடுவான். நீ இது முடியாது, அது சொத்த இது சொத்தன்னு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நொண்டிசாக்க சொல்றது நம்ம அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சொல்லி தர வேண்டியது இல்லை. வயிற்றை தாண்டி சாப்பிட முடியாதுங்கிறத உணராம தான் இவன் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். பாக்குறோம், கிட்னி திருடுறதுல இருந்து உடல் உறுப்புகள் ஏகப்பட்டது திருடு போனதெல்லாம் நம்ம இப்ப அண்மையில செய்தி கேள்விப்படுறோம். ஆக நீட்டு இல்லைன்னா இவர்களுக்கு தான் அது லாபம். யாருக்குன்னா அரசியல்வாதிகளுக்கு. எப்பொழுதும் அந்த நம்ம மகாபாரதத்துல பார்ப்போம் பாருங்க, ஏகலைவன். அந்த மாதிரி இந்த ஏழை அறிவுள்ள மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி எட்டா கன்னியாகத்தான் போகும். ஆக நீட்டு இருக்கணுங்கய்யா. குளறுபடிகள் இருந்தா அதை முறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. அதை நாம வலியுறுத்தலாம். அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களும் செஞ்சிருவாங்க. அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. கண்டிப்பா நீட்டு வேணுங்கய்யா. ஒரு குக்கிராமத்துல இருக்கிற விவசாயி நீங்களே இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது இத பலதரப்பட்ட மக்கள், அதாவது போராட்டத்துக்கு போறவங்க யோசிக்க மாட்டாங்களா? அதாவது போராட்டம் நடத்துறாங்க. இப்ப எனக்கு வயசு 55 ஆச்சுங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். நிறையன்னா ஓரளவு. இன்னும் நான் 150 வருஷம் இருந்தாலும் இவர்கள்ட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. என் அனுபவத்துல கத்துக்கிட்ட வரையிலும் பாருங்க, நேத்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கான், இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில போறான். எல்லா பித்தலாட்டமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு அது தெரியாது. ஒரு 18 வயது பையன்கிட்ட, ஒரு 20 வயது பையன்கிட்ட நீங்க என்ன போதிக்கிறீங்களோ அதை தான் அவன் எடுத்துப்பான். அதனாலதான் ஆர்மிக்கு அந்த வயசுக்குள்ள ஆள் எடுக்கிறது. அதனால அவங்க தூண்டப்படும் பொழுது அவங்க ஓடுறாங்க, நமக்கு இந்த தலைவன் சரியாதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு மோகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் பத்தாது. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற காலத்துக்குள்ள வயசு போயிடும். அவங்கள புரிய வைக்க வேண்டியது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய கடமை. இப்ப எனக்கு தெரியுது எவ்வளவு இதனால பாதிப்பு வருதுன்னு. நான் அருகாமையிலேயே சில அரசியல்வாதிகளை பார்த்துட்டு இருக்கேன். அடிமட்ட அரசியல்வாதிகளுக்கு சீட்டு உண்டு. அவங்க சீட்டை வாங்கி 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்னு விற்கிற செய்தியெல்லாம் நான் காதுல வாங்கியிருக்கேன். அவங்க தங்களுடைய சுய லாபத்துக்காக, அத லாபம்னு சொல்றதா அதை சம்பாதித்தன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஊழல் பண்றதுக்கான வழிவகை செய்யறதுக்காக தான் இதை மாணவர்களை தூண்டிவிட்டு அவங்க நீட்டே வேணாம் அப்படின்னு பண்றது. இது எங்க இப்ப பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அண்ணா சாரே ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாரு. அவரை பயன்படுத்தி தான் கெஜ்ரிவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு. இப்ப அதுல திருப்தி இல்லாத மாதிரி மக்கள் வேற ஒரு ஆட்சியை தான் இது பண்ணி அங்க வேற கட்சி ஆண்டுகிட்டு இருக்குது. இப்ப அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காருங்கல்ல, அந்த பெரியவரை பயன்படுத்தி இந்த கரப்பான் பூச்சி கட்சி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதா, அந்த அனுதாபத்தை பயன்படுத்திக்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. செய்தியிலையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப யாரு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே எங்களை மூளை செலவு பண்ண, எங்க மூளை தரிசாவே இருக்குது.
எவன் வேணாலும் வரான், ஓட்டுறான், உழுவுறான், அந்த மாதிரி ஆகி போகுது. அதனால வந்து அவங்கவுங்களும் சுயமா சிந்திச்சு செஞ்சாக்க நல்லா இருக்கும். இன்னும் அவர்கள் சிந்திக்கிறதுக்கு உண்டான போதிய நிலை வரல. வரும். இப்போ நீட் இருக்கிறதால கிராமத்து குழந்தைங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்களோட? கண்டிப்பா 100% நீட் இருக்கிறதுனால கிராமத்து குழந்தைகள்ல அடித்தரப்புல இருக்கிற புத்திசாலி மாணவன், மிகச்சிறந்த அறிவாளி, அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இப்ப நீட் இருந்ததுன்னு வச்சீங்க, எளிய மாணவன், புத்திசாலி மாணவன் மருத்துவத்துறைக்கு போயிடுவான். நீட் இல்லைன்னு வச்சீங்களேன், நீட் இல்லைன்னா பணக்காரன் மட்டும்தான் போவான், படிக்காதவன் போயிடுறான். அவன்கிட்ட பணம் இருந்தா போதும், அவனுக்கு படிப்போ மதிப்பெண்ணோ அதை பத்தி கிடையாது. 2 3 தடவை பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருப்பான். 12ஆம் வகுப்புல அவன் ஃபெயில் ஆயிருப்பான், அவன்லாம் மருத்துவன் ஆயிடுறான். சரி, அப்பேற்பட்ட மருத்துவம் வந்து நம்மளுக்கு திறம்பட மருத்துவம் பண்ணிடுவாங்களா? முடியாது. அதனால திறம்பட்ட மாணவர்கள் எல்லாரும் வர்றதுக்கு அவன் பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அதிக அறிவாளியா இருந்து அதிக மதிப்பெண் பெற்றவன் வந்தா ரைட்டு. ஆக அதுக்கு நீட்டு இருக்கணும். இப்ப நீட்டு இல்லைன்னு வச்சுங்களேன், நீட்டு இல்லைன்னாக்க எல்லாருக்கும் போய், அதாவது எல்லாருக்கும் இல்லை, புத்திசாலிகளை போய் கல்வி சேராது. புத்திசாலிகளுக்கும் வேணும், அடித்தரப்பு மக்கள் எல்லாரும் போய் மருத்துவத்துறையில பயிலணும், பணியாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏக்கமும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு படிக்க வைக்கிறத எடுத்தா முதல்ல மருத்துவம் தான் குறி வச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்க வைக்கும் பொழுது அவங்கள்ட்ட மதிப்பெண்ணெல்லாம் இருக்கும், ஆனா பணம் இல்லாததுனால மறுக்கப்பட்டுடும். அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக ஊழல் பண்றதுக்கு, அதாவது அந்த கல்லூரிகள்கிட்ட சீட்டு பங்கு இருக்கும், அது உங்களுக்கு இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்னு ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க. அதை விற்பனை பண்ணி தங்களுடைய சுய பொழப்புக்காக, சுய வருமானம், சுய சொத்து குவிப்புக்காக தான் வேணாம் வேணான்னுட்டு அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக நீட்டு கண்டிப்பா வேணும். நீட்டு இருந்தாதான் எல்லாருக்கும் போய் சேரும். நீட்டு இல்லைன்னாக்க நம்ம உயிருக்கே நமக்கு கேரண்டி கிடையாது. மருத்துவமனை போனோம்னாக்க அவ்வளவுதான். நீட்டு இல்லைன்னாக்க மருத்துவமனை போக வேண்டியதில்லை, நாம ஏதாவது நாட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம். நீட்டு இருந்தா நம்பகமா போகலாம். இதுதான் என்னுடைய அபிப்பிராயமும் கருத்தும். அறிவார்ந்த இளைஞர் சமுதாயம் இந்த இந்த உங்களோட கருத்து போல பரிசீலிக்குமா? எதிர்காலத்துல உங்க கருத்தை பரிசீலிக்குமா? பரிசீலிக்கணும். இப்ப இளைஞர்களும் வந்து கல்லூரியிலேயே பாத்தீங்கன்னா அரசியல்லாம் புகுந்துட்டுது. அவங்க எந்த ஒரு அமைப்பிலேயோ அல்லது எந்த ஒரு கட்சியிலேயோ எந்த ஒரு இயக்கத்துல இருக்கிறாங்களோ, அவங்க அந்த தலைவன் சொல்றது தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் தான் தலைவன் சொல்லிட்டான், அதனாலதான் நாம இதை செஞ்சே தீரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய சுயலாபம் அது. அப்படியெல்லாம் போகக்கூடாது. வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கான்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லியிருக்கான். யார் சொன்னாலும் எது சொன்னாலும், நீ எந்த இயக்கத்துல இரு, எந்த கட்சியில இரு, அவன் சொல்றது நமக்கு நியாயமானதா, சாதகமானதா, பாதுகாப்பானதா இருக்குதா, இல்ல நமக்கு பாதகமானது ஏய்ப்புத்தனமானதா இருக்காங்கிறத யோசிச்சுட்டான்னு வச்சீங்க, அவன் அந்த ஒரு செகண்ட் சிந்திச்சுட்டான்னாக்க தலைவன்லாம் தூக்கி போட்டுருவான். அதை விட்டு வெளியே வந்துட்டான்னாக்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான், இவன் இவன் செயல்படுறான் இன்னொருத்தன் மூளையோட கட்டுப்பாட்டுல, அதை விட்டு வெளியே வந்துட்டான்னாக்க எல்லாம் திருப்தியா இருக்கும். அது வரத்துக்கு உண்டான காலம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஆரம்ப காலத்துல நீட்டை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப நீட்டு வேணுங்கிறதுல, இப்ப நானே ஆரம்பத்துல நீட்டெல்லாம் இருந்தாக்கா அப்படி இப்படின்னு நினைச்சதெல்லாம் உண்டு. அந்த அதாவது வந்த முதல்ல அப்புறம் யோசிச்சோம்னாக்க இது ஏன் வேணாங்கிறான்னாக்க அப்புறம் தான் தெரியுது இந்த சீட்டு பொறுக்கிற வேலையெல்லாம் நடக்கிறது. அதனால நீட்டு கண்டிப்பா வேணுங்க ஐயா. அது எந்த அரசு எதிர்த்தாலும் நீட்டு வேணான்னாக்க அதுக்கு எதிர்ப்பாதான் நான்லாம் செயல்படுவேன். நீட்டு வேணும்னு தான் நான்லாம் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீட்டு வந்தாதான் எல்லாருக்கும் கிடைக்கும், இல்லைன்னாக்க அவங்க நீட்டிக்கிட்டே போடுவாங்க, இருக்கிறவங்க எல்லாம் குறுக்கிடுவாங்க. இதுதான். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு குக்கிராமத்துல இருந்து விவசாயியா இருந்தாலும் இந்திய அரசியலையும் உலக அரசியலையும் மாணவர்களோட கல்வியையும் நல்லா படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நாரதர் மீடியம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிங்க ஐயா.